கிறிஸ்துவுக்குள் அன்பான காலைக்கதை நிகழ்ச்சி நேயர்களே, மீண்டும் இந்த நாளிலும் கூட இயேசுவின் இனிதான நாமத்தில் உங்களோடு கூட இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட நமக்கு வருகிற வாக்குத்தத்தத்தின் செய்தி மத்தேயு 25 நல்லது, உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தாய், அநேகத்தில் நீ அதிகாரியாக வைப்பேன் என்று சொல்லப்பட்டிருக்குது. இது என்னன்னா ஒரு குட்டி கதையோடு கூட உங்களோடு கூட ஆரம்பி. பிலடெல்பியாவில் வாழ்ந்த ஒரு கடவுள் நம்பிக்கை இல்லாத ஒரு மனுஷர். அவர் பேர் என்னன்னா ஜெரால்டு. அவர் மிகப்பெரிய செல்வந்தர். அவர் தன்னிடம் வேலையை செய்கிறவர்கள்ட்ட என்ன செய்வார் அப்படின்னு சொன்னால், ஆலயத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்கிற அந்த நாளில் அதிகமாக வேலைகளை கொடுப்பார். அனைவரும் என்ன செய்யணும், அந்த நாளில் வேலை செய்யணும். அப்படி செய்யும் பொழுது அங்கிருந்த ஒரு வாலிபன் என்ன செஞ்சாருன்னு சொன்னால், அவர் இன்னைக்கு நீ வேலை தான் செய்யணும், ஆலயத்துக்கு போக முடியாது அப்படின்னு சொன்னப்போ அவர் சொன்னார், இல்லையா, இந்த வேலையை காட்டிலும் நான் என்ன செய்யணும், ஆண்டவரை போய் ஆராதிக்கணும். ஏன்னா அவர் தான் எனக்கு இந்த உலகத்தில் வாழ்வதற்கான ஜீவனை தராரு, அவர் தான் இந்த உலகத்தில் வாழ்வதற்கான பலனை எனக்கு தராரு. அதனால் நான் கண்டிப்பாக என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் ஆலயத்துக்கு போகணும் அப்படின்னு சொன்னார். அப்படி சொன்னதுனால அவர் என்ன செஞ்சாருன்னு சொன்னால், அப்படின்னா நீ இன்னைக்கு வேலைக்கு போனால் இனிமேல் நீ என்ன செய்ய முடியாது, வேலைக்கு வர முடியாதுன்னு சொல்லி அவருக்கு ஒரு பணி நீக்கம் செஞ்சிடுறாங்க. அப்படி பணி நீக்கம் செஞ்சுட்டு அவர் போயிடுறாரு, அவரும் போயிடுறாரு. சில நாட்களுக்கு பிறகு என்ன செய்யணும், ஜெரால்டுன்றவர் என்ன செய்யணும், அவர் பேங்க்ல போறாரு. பேங்க்குக்கு போகும்பொழுது அங்கிருந்த மேனேஜர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவர் சொல்றாரு, யாராவது நல்ல ஒரு பையன் இருந்தால் சொல்லுங்க, வேலைக்கு நல்ல சின்சியரா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க யாராவது சிபாரிசு செய்யுங்க அப்படின்னு சொன்னோடனே அவர் ரொம்ப கேட்டதுனால அவர் கொஞ்சம் க்ளோஸ் ஃப்ரெண்டு. அதனால் அவர் சொன்னார், சரி என்கிட்ட ஒரு பையன் இருக்கிறான், அவங்களுக்கு நான் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் அந்த வாலிபனுடைய அழைத்து இந்த மாதிரி உனக்கு பேங்க்கில் வேலை கொடுங்க அப்படின்னு சொன்னார். ஏன் இந்த காரியம் நமக்கு சொல்லப்படுது அப்படின்னு சொன்னால், அவர் என்ன செஞ்சார், அவர் ஆண்டவருக்கு உண்மையாக இருந்ததுனால என்ன செஞ்சாரா, ஆண்டவர் அந்த மனுஷனை வச்சு என்ன செய்கிறார், அவருக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கொடுக்குறாரு. நாம் கர்த்தருக்கு உண்மையாக இருந்தான்னு சொன்னால் அவர் நம்மை ஆசீர்வதிக்கவும் அவர் என்ன செய்யறதுக்கு உண்மை உள்ளவராக இருக்க. பிலிப்பியர் 3:7 என்ன சொல்லப்படுது, எனக்கு லாபமாக இருக்கிறவைகளை எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக என்ன செய்யணுமா, நஷ்டம் என்று எண்ணினேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கூறுறாரு. சரிங்களா, அன்னைக்கு எனக்கு அந்த வேலைக்கு போகணும், அதனால எனக்கு வருமானம் வேணும் அப்படின்னு நம்ம யோசிப்போம் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன செய்வோமா, ஆசீர்வாதங்களை இழந்து விடுவோம். இங்கே என்ன சொல்கிறாரு பாருங்க, ஆசீர்வதி கர்த்தருக்கு என்று என்ன செய்யணும், அதெல்லாம் நஷ்டமாக என்னணும். அன்னைக்கு அவர் என்ன செஞ்சார், அவர் ஆண்டவருக்காக அந்த வேலையை விட்டு வந்தார். அதே மனிதன் மூலமாக சிபாரிசு செய்து அந்த வீட்டு வேலையில் என்ன வேலை, பெரிய வேலை, அதிகாரியாக அவருக்கு பணி கிடைச்சி, எங்கே வங்கியில் பேங்க்கில் வேலை செய்கிற அளவுக்கு அந்த வாலிபனுக்கு கிடைச்சிது. தேவனுக்கு உண்மையாக இருக்கிறவர்களே அவர் என்ன செய்யறாரு, நிச்சயமாக உயர்த்துவார். அவர் ஒரு காலத்தில் என்ன செய்ய மாட்டார், அவங்களை கைவிட மாட்டார். அவருக்கு நம்ம உண்மையாக இருப்போம்னு சொன்னால் அவர் என்ன செய்கிறார், வசனம் என்ன சொல்லுது, அநேகத்தின் மேலே உங்களுக்கு அதிகாரியாக வைப்பேன். எப்படி யோசேப்புக்கு ஆண்டவர் கிருபையாக இருந்தாரோ, ஒரு அந்நிய தேசத்தில் ஒரு அடிமையாக இருக்கிற அந்த இடத்துல என்ன செஞ்சாரா, அநேகத்தில் அவர் என்ன செஞ்சார், அதிபதியாக வச்சார். கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தாங்க. அவர் தவறு செய்வதற்கு தன்னை துணின பொழுது கூட நான் எப்படி இதை செய்வேன் என்று சொல்லியிருந்த தவறு அந்த பாவத்திலிருந்து வந்ததுனால ஆண்டவர் அவரை உயர்த்தினார். தானியேலை பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்நிய தேசத்தில் அடிமையாக கொண்டு போகப்பட்ட அந்த வாலிபனும் என்ன செய்யப்பட்டார், உயர்த்தப்பட்டார். எப்படி அவங்களாம் என்ன செஞ்சாங்க, ஆண்டவருக்கு உண்மை உள்ளவா இருந்தாங்க. அடிமையாக இருந்தாலும் கூட அந்த இடத்துல அவங்க உண்மையும் நேர்மையாக வேலை செஞ்சதுனால அவங்க என்னது, உயர்த்தப்பட்டாங்க. நம்ம ஆண்டவருக்கு உண்மையாக இருப்போம், ஆண்டவர் நமக்காக வைத்திருக்க ஜீவக்கிடத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ஜீவக்கிடத்தை உனக்காக தருவேன் என்றும் அவர் கூறியிருக்கார். ஆகவே ஜீவக்கிடத்தை பெறும்படி எப்பொழுதும் உண்மை உள்ளவர்களாக ஜீவிப்பது மிக மிக அவசியமான ஒன்றாக நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில் இல்லை இந்த பூமியில் வாழுகிற இந்த வாழ்க்கையில் நம்ம இருக்கணும். நம்ம உண்மையாக இருப்பது என்னது, அதுக்கு என்ன செய்யணுமா, நம்ம தீர்மானம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. எப்படி தானியேல் தீர்மானம் எடுத்தாரோ அதே போல் நாமும் தீர்மானம் எடுக்கணும். எப்படி யோசேப்பு தீர்மானம் எடுத்தாரோ அப்படி நாமும் தீர்மானம் எடுக்கணும். உண்மையாக இருந்து தேவனிலிருந்து ஆசீர்வாதம் பெற்றது போல நீங்களும் நானும் கூட உண்மையாக இருப்போம்னு சொன்னால் தேவன் நம்மையும் என்ன செய்வார், ஆசீர்வதிப்பார். அவர் ஆசீர்வதிப்பதற்கு என்னது, உண்மையாக இருக்கிறார். அவர் சொல்கிறது உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார்.
அப்போ நாம் உண்மையாக இருப்போம் அப்படின்னு சொன்னால் அவர் நம்மையும் ஆசீர்வதிக்க அவர் நீதியும் உண்மையும் உள்ளவராய் இருக்கிறார். அவர் நம்மை ஆசீர்வதிக்க காத்து கொண்டிருக்கிறார். நீங்களும் நானும் என்ன செய்கிறோம்? உண்மையாக இருப்பவர்களுக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்கிற தேவனே, நாங்களும் கொஞ்சத்திலே உண்மையாக இருக்கிற என்னது பலத்தை தாரும், ஞானத்தை தாரும். நம்முடைய சுத்த கிருபையினால நாங்கள் ஒவ்வொரு நாளும் வாழ்கிறோம் என்பதை மறக்காதபடிக்கு நாங்கள் எப்பொழுதும் உண்மை நம்பி ஜீவிக்க எங்களுக்கு நீங்கள் ஞானத்தை தாங்க அப்படின்ட்டு இங்கே சொல்கிறாங்க. அப்போ ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கணும்னு சொன்னால் நீங்கள் நான் எப்படி இருக்கணுமா? கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தாலும் அவர் அநேகத்தின் மேலே உங்களை அதிகாரிகளாக வைக்க அவர் ஆயத்தமாக இருக்கார். அப்பேற்பட்ட அன்பான தெய்வத்தை இன்னைக்கு நம்ம அவர்கிட்ட நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அவர் நமக்கு பலத்தை தந்து அவர் நம்மை நல்வழிப்படுத்துவார். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசித்து வழிநடத்துகிற பரலோக தந்தையே, எங்கள் மேல் கிருபையாக இருப்பவரே, ஒவ்வொரு நாளும் புதிய நாளை காணும்படி நீ செய்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் கைட்டு செய்ய இருக்கிற எல்லா வேலைகளிலும் இந்த கரத்தை நான் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை எதிர்நோக்கி இருக்கிற எல்லா பிரச்சனையும் நீர் அறிந்திருக்கிற எல்லாவற்றையும் கோணலானவைகளை நீர் நேராக்கி எங்களுக்கு எல்லா காரியங்களும் உமக்கு சித்தத்தின்படி நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்களுடைய குற்றம் குறைகள் பாவங்கள் மீறுதல் எல்லாவற்றையும் மன்னித்தருளுங்க சாமி. இந்த உலகத்தில் நடக்கிற ஒவ்வொரு காரியங்களுக்காக ஜெபிக்கிறோம். அங்கங்கே நடக்கிற யுத்தங்களுக்காக ஜெபிக்கிறோம். பூமி அதிர்ச்சி நிமித்தமாக கஷ்டப்படுற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். மனபாரத்தோடு வேதனையோடு கண்ணீரோடு கவலையோடு இருக்கிற நான் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு கண்ணோக்கி பார்த்து ஆசீர்வதிங்க. உங்களுடைய ஆசீர்வதியும் கரங்களால் ஒவ்வொரு தொட்டு ஆசீர்வதிக்கணுமா கெஞ்சி கொண்டாடுகிறோம். தேவனே, பாவிலங்கள் மேல் கிருபையா இருங்க. விராஜம் வரும்போது நினைத்தலனுமா இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரலோக தந்தையே, ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.